இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டார்க் சாக்லேட் எப்படி வீட்டிலே பண்ணலாம் அப்படிங்கிறது. ரெண்டு மெத்தட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு மெத்தட் இப்போ சொல்லிடுறேன். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னா, பவுடர் சுகர் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கோகோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மில்கி அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் தான். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு, தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகட்டும். ரொம்ப பாயில் பண்ண விட்றாதீங்க. லைட்டாக சூடு வந்ததும் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் வச்சு இதில் 2 ஸ்பூன் வந்து பட்டர் சேர்க்க போகிறோம். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகணும். நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆகட்டும். கேஸை ஃபுல்லாக வைக்காதீங்க, ஓரளவு சிம்லேயே வச்சுருங்க. நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து கோகோ பவுடரையும் பவுடர் சுகரையும் ஒன்றாவே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி கிளாஸ் அந்த டெக்ஸ்சரில் வரணும், கிளாஸியாக வரணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம வந்து ட்ரேயில் இது பண்ணி வைக்க போகிறோம். இதிலேருந்து நீங்கள் சிலிகான் மோல் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட பண்ணலாம். அது இல்லாதவங்க நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்க அந்த ட்ரேலே நீங்கள் பண்ணுங்கள். வந்து ஒரு 3 hours அதை அப்படியே விட்டுருங்க. நான் வந்து இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் ட்ரே இருக்குல்ல, அதில் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இது வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 3 hours வைக்க போகிறேன். வச்சதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே நான் செகண்ட் மெத்தட் சொன்னாலும் அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ வந்து செகண்ட் மெத்தட் செய்ய போகிறேன். செகண்ட் மெத்தட் செய்கிறதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். கோகோனட் ஆயில் வந்து 1/2 கப் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கோகோ பவுடர் வந்து 1/4 கப் எடுத்துருக்கிறேன். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் வந்து தேன், அதாவது ஹனி எடுத்துருக்கிறேன். அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ், நான் வீட்டில் ஏற்கனவே என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பண்ணோம்ல அதே தான். ஸோ வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் போல் தான், அது எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆயில் வந்து கொஞ்சம் சூடாயிருச்சு. இப்போ வந்து தேன் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 4 ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். நான் 3 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தேன் வந்து நல்லா டிசால்வ் ஆகணும். இப்போ வந்து தேன் வந்து நல்லா அந்த ஆயிலோட சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் கோகோ பவுடர் எடுத்து வச்சுருக்கல, அதை ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கேஸ் வந்து ஃபுல்லாக சிம்லேயே தான் வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டே நீங்கள் நல்லா அந்த தண்ணியை சுட வச்சதுனால நீங்கள் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் சிம்லேயே வச்சுருங்க. ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இல்லை லம்ஸே இருக்கக்கூடாது. நல்ல அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கீழே இறக்கி வச்சுட்டு, நான் வெண்ணிலா எசன்ஸ் இருக்குல்ல, இது ஒரு டீஸ்பூன் அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. ரொம்ப வேண்டாம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் எப்படி செய்யணும்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சார் நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக கூட நீங்கள் ரெடி பண்ணி செய்யலாம். 1 day வெயிட் பண்ணணுன்ட்டுலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் பாதாம் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். அதை உள்ளே போட்டுக்கோங்க. வேணும்னா ஆப்ஷனல் தான், போடணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ட்ரேயில் மாற்ற போகிறேன். இந்த மாதிரி ட்ரேயில் ஊற்றிருக்கேன். நான் இந்த மாதிரி ஃபுல்லாக அதை ஐசிங் ட்ரேயில் ஊற்றி வச்சுட்டேன். இதை வந்து ஒரு 3 hours ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் அதை எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன்.
இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஃபஸ்ட் மெத்தடில் செஞ்சோம்ல அந்த டார்க் சாக்லேட், அதாவது பட்டர் வச்சு நம்ம செஞ்சது. அண்ட் நம்ம வந்து கோகோனட் ஆயில் வச்சு செஞ்சது வந்து நான் காட்டுறேன். இது வந்து நான் கோகோனட் ஆயில் அப்புறம் ஹனி அதெல்லாம் வச்சு பண்ண சாக்லேட். இது எப்படி வந்திருக்குன்னு நான் இப்போ காட்டுறேன். வந்து நான் கோகோனட் ஆயில் வச்சு பண்ணால அந்த சாக்லேட். ஸோ ரெண்டுமே சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அண்ட் நீங்கள் ஏதாவது கேக் செய்யும்போது கூட இதை வந்து கிரேட் பண்ணி இல்லை மெல்ட் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணி செய்யலாம். ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.